ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்கு 24/8/2025 யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பி, இதே இல்லாமல் குரூப் 4, குரூப் 8, குரூப் 2, குரூப் 2ஏக்கு ப்ளஸ்ஸு எஸ்ஐ எக்ஸாமுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை தாங்க இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ECI நெட் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. முதலாவது உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு 2025ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்றிருக்குது. சிங்கப்பூருடைய பிரதமர் இப்போ புதுசாக இருக்க ஒரு பேர் வந்து லாரன்ஸ் வாங். பாரதிதாசனுடைய பிறந்த தினத்தை தமிழ்நாடு வந்து வார விழாவாக கொண்டாடி இருக்காங்க. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற உள்ளது. 2023ஆம் ஆண்டு ஐநாவோட மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவோட தரநிலை 130ங்க. சிபிஐ அமைப்பின் இயக்குநராக இப்போதைக்கு இருக்கிறவர் பிரவீன் சூட். போப் லியோ 14, அதாவது கத்தோலிக்க மதத்தினருக்கான தலைமையாளர் போப் லியோ 14 வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 2025ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் வந்து இந்தியாவோட தரநிலை 151. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய மாநிலம் பீகார். கே அலாவுதீன் தான் தமிழ்நாட்டு அரசால் நியமிக்கப்பட்டுள்ள 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவராக இருக்கிறாருங்க. சென்னை, அதாவது தமிழ்நாட்டின் முதல் சூறை மீன்பிடி துறைமுகம் திறக்கப்பட்டுள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். 10வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் ரீசெண்டாக நடைபெற்றிருக்குது. இப்போது புக்கு ஹார்ட் லேம்ப் செலக்டட் ஷார்ட் ஸ்டோரிஸ், இந்த ஒர்க்கை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு முஸ்தாக். இந்த ஒர்க்கு எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னடா. இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தீபா பாஷி. இப்போது அமெரிக்கா வந்து வான் பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் டேம். உலக பசி தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 28. இந்தியாவில் ராஜீவ் காந்தியோட நினைவு தினத்தை தான் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கொண்டாடுறாங்க. KFON அப்படிங்கிற OTT தளத்தை இந்தியாவிலே முதல் முறையாக கேரள அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வந்து 2035ஆம் ஆண்டுக்குள்ளார இந்திய விண்வெளி நிலையம் வந்து ஸ்பேஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா பாரதிய அந்திரயாஷா ஸ்டேஷன். ஸ்கில் இந்தியா ஸ்கீம், அதாவது திறன்மிகு இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2015. தேர்தங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா ராமநாதபுரம். இது வந்து ராம்சார் தளத்தில் ரீசண்டாக ஆட் பண்ணாங்க. இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்கள் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். மொத்தம் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது. இதில் இப்போ ரீசெண்டாக February மாதம் 2 ஆட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரக்கோட்டை மற்றும் தேர்தங்கல். சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக பொது சிவில் சர்வீஸ் சட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். 15வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சி 2025 எங்கே நடைபெற்றதுன்னா பெங்களூரில். February 13ஆம் நாள் தான் இந்தியாவில் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ராஜமாணிக்கம், இவர் தான் தமிழ்நாடு அரசால் லோக் ஆயுக் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ள பரீஷா பே சர்ச்சா என்னும் முன்னெடுப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018. 2025 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடைபெற்றிருந்ததுன்னா ஓமனில். 2024ஆம் ஆண்டில் ஊழல் தரவரிசை பட்டியலில் இந்தியாவுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னா 96வது இடம். இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.